Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பெற்ற கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள் நபி தோழியர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்று நீண்ட நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாழ்க்கை பயணத்தில ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலை என்னவென்று சொன்னால், தானும் தன்னுடைய சந்ததிகளும் சரியாக இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும், நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக் கூடாது, நாம் சரியாக பயணிப்பதற்கு என்னென்ன திட்டங்களை நாம் தீட்ட வேண்டும், என்ன செல்வங்களை நாம் சேகரிக்க வேண்டும், இப்படி ஒரு பெரும் கவலையோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்போதும் சென்று கொண்டிருக்கு. என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சேர்த்து வைக்க போறேன், என் பிள்ளை வளர்ந்துட்டு இருக்கிறான், அவன் வளர்ந்து நின்ற பிறகு அவனுக்கு நல்ல போதனைகள் நான் என்ன கத்து தர போறேன், என் பிள்ளையை நான் எங்க அனுப்பி அவனுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத் தரணும், என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிற பிறகு அவனுக்கு தேவையான பொருளாதாரத்தை நான் சேகரிக்கணும். இப்படி ஒவ்வொரு கணமும் நமக்கு உள்ளத்தில நம்மை பற்றியும் நம்முடைய குடும்பத்தை பற்றியும் நம்முடைய பிள்ளைகளை பற்றியுமான ஒரு கவலை எப்போதுமே உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கும். இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, பிள்ளைக்கு உடம்பு எப்படி இருக்குது, இப்படி பல்வேறு யோசனைகள். இப்படி நம்மை பற்றிய ஒரு யோசனை ஆழமாக உள்ளத்திலே நமக்கு பதிந்திருக்குது. அதை பற்றிய ஒரு சிந்தனையோடு நாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதோட சேர்த்து நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கிய சிந்தனை என்ன அப்படின்னா, எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை பற்றி, நம்முடைய குடும்பத்தை பற்றிய ஒரு கவலை நம் உள்ளத்திலே இருக்குதோ, அவர்களை சரியாக வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிகள் நம்ம இடத்துல இருக்குதோ, அதே போல ஒரு கவலை நம் சமுதாயத்தின் மீதும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. நான் எப்படி என்னை பற்றி கவலைப்படுவனோ, என்னுடைய பிள்ளையை பற்றி நான் கவலைப்படுவனோ, என்னுடைய குடும்பத்தை பற்றிய ஒரு கவலை என் உள்ளத்திலே எந்த அளவுக்கு இருக்குமோ, அதே அளவுக்கான ஒரு கவலை உன்னுடைய சமுதாயத்தின் பாலும் இருக்க வேண்டும். அந்த சமுதாய அக்கறை உள்ளத்திலே ஊறி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு உபதேசங்கள் பல வகைகளை செய்கிறது. நம்ம கேள்விப்பட்ட ஒரு செய்திதான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அத்தீனு அன்னசியா, இஸ்லாம் என்றாலே பிறருடைய நலத்தை நாடுவதுதான் என்று சொல்லி காட்டுவார். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இஸ்லாம் பத்தி சொல்லுங்க, நான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், நான் இஸ்லாத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும் போது, ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பெரிய ஒரு செய்திகளை சொல்லுவாங்க, அதை தெரிஞ்சு நாம் என்ன செஞ்சுக்கலாம்,
நாம நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணலாம் இப்படின்னு கேட்ட அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்றாங்க. அப்பா, இஸ்லாம்னா என்ன தெரியுமா? மற்றவர்களை நலம் நாடுவதுதான் இஸ்லாம். மற்றவர்களை பற்றிய ஒரு யோசனை கொள்வதுதான் இஸ்லாம். ஒரு முஸ்லிமாக நாம் இருக்கின்றோம் என்றால் என்னை பற்றிய ஒரு கவலை எந்த அளவுக்கு உள்ளத்துல இருக்குதோ அதே அளவிலான ஒரு கவலை நம்முடைய சமுதாயத்திற்காலும் இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஏராளமான சட்டங்களை நீங்கள் எடுத்து பாருங்களேன். நமக்கு நலம் நாடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாயத்தை பற்றிய ஒரு கவலை, ஒரு அக்கறை இருக்க வேண்டும் என்பதுதான் பல செய்திகள் நமக்கு சொல்லும். உதாரணத்துக்கு எடுத்துங்க, ரமலான் மாதத்துல பித்ரா எனும் தர்மத்தை நாம் செய்கிறோம். கட்டாய கடமை ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். இந்த பித்ரா எனும் தர்மத்திலே இருக்கக்கூடிய செய்தி என்ன? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அது ஒரு பக்கம். ஆனால் அதிலே சொல்லப்பட்ட ஆழமான கருத்து என்ன? அன்றைய தினத்தில் நாம் மட்டும் சந்தோஷமாக இருப்பதில்லை. யாரை பற்றிய கவலை நம் உள்ளத்தில் இருக்கணும்? உன்னுடைய அண்டை வீட்டிலே, உன்னுடைய பகுதிகளிலே அன்றைய தினத்தில் சரியாக உணவு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் பல நபர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றிய ஒரு கவலை உள்ளத்தில் எழுப்ப வேண்டும் என்பதற்காக மார்க்கம் நமக்கு பித்ரா எனும் தர்மத்தை சொல்லுது. அந்த சிந்தனை உள்ளத்துல வரணும். நம்ம மட்டும் நல்ல சந்தோஷமா பிரியாணி சாப்பிட போறோம், என் பகுதியில பல மக்கள் இன்னைக்கு உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த பித்ராவை கொடுக்கின்றோம் என்ற சிந்தனை. இப்ப கடந்து சென்ற பக்ரீதை எடுத்துங்க, குர்பானி கொடுத்தோம். வெறுமனே நாம் அந்த இறைச்சியை உண்ணோமா? நம்முடைய உறவுகளுக்கு கொடுத்தோம், ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தோம். இது மார்க்கம் ஏன் கொடுக்க சொல்லுது? நீ மட்டும் அன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது இல்லப்பா, மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மற்றவர்களும் அந்த இறைச்சியை உண்டு அன்றைய தினத்தை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். அந்த சமுதாய அக்கறையை மார்க்கம் கூட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்களேன், இஸ்லாத்துல ஏராளமான கடமை இருக்குங்க. தொழுகை, நோன்பு, சக்காத்து, தர்மம், இப்படி ஏராளமான விஷயம். இதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய கிளை சார்பா கூட தொடர்ச்சியாக நாம் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய திட்டம், பசித்தவருக்கு உணவு கொடுக்கக்கூடிய திட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்திலேயே ஆகச் சிறந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடியதுதான். நீ தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, சக்காத் இருக்குது, இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஏராளமான கடமை இருக்குது. அந்த கடமைகளை எல்லாம் விட மனிதனுக்கு செய்யக்கூடிய, சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய ஒரு கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறப்பிச்சு சொல்லி காட்டுறாங்க. அதுக்குதான் நம்முடைய கிளைகளின் சார்பாக தொடர்ச்சியாக அந்த பணியை நாம் மேற்கொண்டு கொண்டே வரோம். அப்ப அந்த சமுதாய அக்கறையை விதைப்பதற்காக தான் இது போல பல்வேறு செயல்பாடுகள் மார்க்கம் என்ன செய்யுதுன்னா நமக்கு ஊட்டிக் கொண்டே வருது. அந்த சமுதாய அக்கறை, கவலை நம் உள்ளத்திலே இயற்கையாக இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய சமுதாய அக்கறை எப்படி இருக்கும்? நன்மையான விஷயங்களுக்கு இன்றைக்கு சமுதாய அக்கறையோட செயல்படுகின்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக முஸ்லிம்கள் ஒரு பேரிடர் காலகட்டத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னை கூட யோசிக்காமல் களத்திலே இறங்கி போராடுகின்றோம். அவர்களை மீட்டெடுக்கின்றோம். இரத்த தான முகாம்களிலே இரத்தத்தை கொடுத்து மக்களை காப்பாற்றுகின்றோம். உணவளிக்கக்கூடிய திட்டத்தில் நம்முடைய செல்வத்தை கொடுத்து மக்களை மீட்டெடுக்கின்றோம், உணவை கொடுக்கின்றோம். இப்படி நம்முடைய சமுதாய அக்கறை எப்படி இருக்குன்னா, நன்மையான விஷயங்களை செய்வதிலே மட்டும் நாம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அது தப்புன்னு கிடையாது, அது மட்டும் சமுதாய அக்கறை கிடையாது. நீங்க நன்மையான விஷயத்தை செய்யறதுனா நாம் முன் வந்து செஞ்சிடலாம் சமுதாயத்துக்கு. ஆனால் சமுதாய அக்கறையினுடைய இன்னொரு அம்சம் என்ன, மிக முக்கியமான அம்சம் என்ன? சமுதாயத்தில் கடக்கின்ற தீமைகளை அகற்றுவதும் சமுதாய அக்கறையினுடைய ஒரு அம்சம் தான், இல்லையா? இன்னைக்கு அதை அகற்றுவதில் நன்மை செய்வதை போல ஒரு கவனம் நம்ம இடத்துல இருக்குதா? நன்மை செய்வதற்கு எந்த அளவுக்கு நாம் முன்வந்து சமுதாயத்திற்காக செய்கின்றோமோ அதே பணிகள், அதே அக்கறை
ஒரு தீமையை அகற்றுவதில் நம்ம இடத்துல இருக்குதா? நீ சமுதாயத்துல ஏராளமான தீமைகள் மலிகி கிடக்குது. முஹர்ரமுடைய மாதங்கள் பீடை மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்திலே பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே அரங்கேற்றப்படுதா இல்லையா? தன்னைத்தானே வருத்திக் கொள்ளக்கூடிய அளவில் கத்திகளை வைத்து தங்களை தாக்கிக் கொண்டு செல்லக்கூடிய அமல்கள் என்று அவர்கள் நினைக்கக்கூடிய பிரச்சாரங்கள் இன்றைக்கு நடைபெறுதா இல்லையா? இப்படி சமுதாயத்தில் ஏராளமான விஷயங்கள், இளைஞர்கள் மத்தியில போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கு, செல்போன் பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கு. இன்றைக்கு அதை அகற்றுவதில் நம்முடைய பங்களிப்பு என்ன? இது சமுதாய அக்கறை இல்லையா? தீமையை அகற்றுவதும் சமுதாய அக்கறை தானே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு நபியும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அவங்களுடைய பிரதான 2 காரியம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்திற்கு வந்து அவர்கள் செய்த காரியங்கள் என்ன? 2 பிரதானமான காரியம். ஒன்று, இந்த ஏகத்துவத்தை, இந்த தௌஹீது கொள்கையை மக்களுக்கு சொல்வது, இணை வைப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது. இன்னொரு பிரதானமான காரியம் என்ன? மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை அதிலிருந்து அவர்களை அகற்றுவது. இதுதான் ஒரு நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மிக பிரதானமான நோக்கம். இன்றைக்கு கடைசி நபியான முகமது நபி அவர்கள் அதோட இந்த பிரச்சாரம், நபிமார்களுடைய வருகை நின்றுவிட்டது. இன்னைக்கு பிரச்சாரத்தை எடுத்து செல்ல வேண்டியது யாரு? இன்னைக்கு நாம தானே எடுத்துட்டு போனோம். இன்னைக்கு நம்மளுக்குள்ள நாம என்ன பேசி போனா, தெருவுல ஒரே இளைஞர்கள் போதையிலே கிடக்கிறானுங்க, தெருவுல 4 பேர் சேர்ந்துட்டு செல்போன்லயே முழுகி கிடக்கிறானுங்க, புல் பேச்சே கேட்கறது இல்ல, தெருவுல யாரையும் மதிக்கிறது இல்ல, போன பார்த்தே முழுகி கிடக்கிறானுங்க, படிக்கவும் மாட்டிருக்கிறானுங்க. இப்படின்னு என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிறோம். எங்க நம்ம 4 பேர் கேட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறானுங்க, அப்படி இருக்கிறானுங்க, இதை செய்ய மாட்டேங்கிறான், அதை செய்ய மாட்டேங்கிறான், இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, அது செய்யாமல் இருந்த இளைஞர்களிடத்தில் அந்த தீமையை அகற்றுவதற்கு நாம் செஞ்ச காரியம் என்ன? யோசிச்சு பாருங்க. நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? எப்ப என் தெருவுல 10 இளைஞர் இருக்கிறான், அவனிடத்திலே செல்போன் பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்குது, அதுல முழுகி கிடக்கிறான், படிக்க மாட்டிருக்கிறான், பெற்றோர்களை மதிக்க மாட்டிருக்கிறான், இப்படின்னு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை அகற்றுவதில் என்னுடைய பங்களிப்பு என்ன? நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் என்ன நினைக்கிறோம்னா, என் புள்ள கரெக்டா இருக்கிறான் பாய், என் புள்ள செல்போன்லாம் பாக்குறது இல்ல பாய், என் பிள்ளைய நான் கரெக்டா வழி நடத்துறேன், தெருவில் உள்ள புள்ள எப்படி போனா எனக்கு என்ன, இப்படின்னு நாம நினைச்சுதான் அந்த பிரச்சார களத்திலே நாம் இறங்க மாட்டேங்கிறோம். அந்த தீமையை தடுப்பதிலே நாம் முன்வர மாட்டேங்கிறோம். நாம் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அழகான கதையை சொல்றாங்க. ஒரு சின்ன கதையின் மூலமாக, ஒரு உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீ தீமையை தடுக்கலனா என்ன ஆகும் அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க. என்ன கதை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கடல்ல ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல மேல் தளத்துல சில பேர் இருக்கிறாங்க. கப்பல்ல ரெண்டு தளங்கள் இருக்குது. மேல் தளத்துல சில பேர் இருக்கிறாங்க, கீழ் தளத்திலும் சில பேர் இருக்கிறாங்க. இப்ப கீழ்த்தளத்துல உள்ளவங்க தண்ணி குடிக்கணும் அப்படின்னா மேல் தளத்துக்கு வந்துதான் குடிக்கணும். அதுதான் அந்த கப்பலுடைய ஏற்பாடு. இப்ப கப்பல் கடல்ல போயிட்டே இருக்குது. கீழ்த்தளத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, மேல போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு கீழே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கே எரிச்சலா வருமா இல்லையா? என்னடா இது, ஒரே நான் போயிட்டு தண்ணி குடிக்கிறதுக்குலாம் மேல போய் நிக்கணுமானா? இப்ப கீழே உள்ளவங்க எல்லாம் ஒரு மசூரா பண்ணி என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஏன் தண்ணி குடிக்க மேல போனோம், நம்ம கடல்ல தானே போயிட்டு இருக்கிறோம், நமக்கு கீழே தண்ணி இருக்குல்ல, சின்ன ஒரு ஓட்டையை போட்டு அங்க இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் தானே அப்படின்னு ஒரு யோசனை கீழ் தளத்துல உள்ளவங்கிட்ட ஓடுது. இப்போ மேல் தளத்துல உள்ளவன், கீழே தானப்பா ஓட்ட போடுறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை, கீழே ஓட்ட போட்டா அவன் தண்ணி உள்ள வரப்போகுது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒருத்த கப்பல்ல இருந்தா முழுகிறது யாரு? 2 பேரும் சேர்ந்துதானே முழுகுவான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை ஒரு உதாரணமாக நமக்கு சொல்றாங்க. அடே, நீ கரெக்டா இருக்கலாம், ஆனா வேற ஒருத்த தப்பு செய்யறத நீ தடுக்கலனா நீனும் முழுகிரு.
இன்னைக்கு உன் பிள்ளை சரியா இருக்கலாம், ஆனால் உன் பிள்ளை போகக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய தீமைகளை நீ தடுக்கலாம் அப்படின்னா ஒரு நாள் நம்முடைய பிள்ளையும் அதை முழுகிவிடும். நல்லா காப்பாற்று. இன்னைக்கு அப்படிதானே சர்வசாதாரணமா வருது. இன்னைக்கு தவறான வார்த்தைகளை பேசக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக பிள்ளைகளிடத்திலே வரக்கூடிய காரணம் என்ன? அந்த தவறான வார்த்தைகள் பேசக்கூடியது சர்வசாதாரணமாக இன்றைக்கு சமுதாயத்திலே மாறிவிட்டது. சின்ன பிள்ளைகள் தவறான வார்த்தைகளை பேசுகிறார்கள். எப்படிதான் இதை கத்துக்கிட்ட? சமுதாயத்துக்கு போறா கத்துக்கிறான். சமுதாயத்தினுடைய தீமை தடுக்கப்படவில்லை என்றால் நாமும் அதில் ஒரு நாள் மூழ்கி விடுவோம் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. இங்கேயோ தீ பிடிக்குது, ஏன் குடிசை நல்லா இருக்கு இப்படின்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அந்த தீ ஒரு நாள் பரவி அவருடைய குடிசையும் அழித்து விடும். அதுதான் நிதர்சனம். அப்ப நாம் சரியா இருப்பது மட்டுமல்ல, நாம மற்ற தீமைகளை தடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை நாம் எடுக்கணும். அதுதான் இந்த தாவாக்கள். எத்தனை பேர் அதுல முயற்சி எடுக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நம்முடைய உறவுகள் இடத்துல இளைஞர்கள் இருக்கிறார்கள், நம் உறவுகள் இடத்துல தீமையான பழக்க வழக்கங்கள் இருக்கு, இணை வைப்பு இருக்கு. எத்தனை பேர் நம்முடைய உறவுகள் இடத்தில் சென்று இந்த இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் சொல்லுங்க. வாரான உறவுகள் வீட்டுக்கு போறோம், அவர்களை போன்ல நலம் விசாரிக்கிறோம், ரொம்ப ஒரு மணி நேரம் உட்கார்ந்து உறவுகள் இடத்துல உரையாடுறோம், தப்பு கிடையாது, மிகச் சிறப்பான காரியம். ஆனால் அதே உறவுகள் இடத்தில் ஒரு உதவிக்காக செல்லக்கூடிய நீங்கள், ஒரு நலம் விசாரிப்பதற்காக செல்லக்கூடிய நீங்கள், தாவாக்காக எத்தனை பேர் நாம் உறவுகளை சந்திச்சிருக்கிறோம்? நமக்கு தெரியாதா? நம்ம பெரியப்பா இணை வைக்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம சாச்சா இணை வைக்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? அவர்கள் தர்காவுக்கு செல்வது நமக்கு தெரியுமா தெரியாதா? நம்முடைய மாதத்திலே தவறான பழக்க வழக்கங்களில் நம் உறவுகள் இருக்கிறார்கள், அது எந்த உறவு என்று நமக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் நாம் போய் உறவுகளுக்கு தாவா செஞ்சிருக்கிறோம்? ரொம்ப குறைவா இருக்குது. அதை கண்டும் காணாம சென்று கொண்டிருக்கிறோம். உறவுகளுக்கு ஒரு நண்பனா நாம் உதவுறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை நாம் அகற்ற வேண்டுமா இல்லையா? நீங்க நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் கரெக்டா இருக்கிறேன் பாய், எனக்கு நேரம் இல்ல, டைம் இல்ல, இந்த டைம் இருந்தா நான் போய் செஞ்சுப்பேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிரச்சாரத்தை பண்றது, தீமையை தடுக்கிறது, இதுக்கெல்லாம் டைம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். மௌத்தாவர வரைக்கும் டைம் வராது. நம்மளா உள்ளத்துல நினைக்காதவரை, நம்மளா உள்ளத்துல அதுக்கு ஒரு முஸ்லிமை எடுக்காதவரை, மௌத்தாவர வரைக்கும் நமக்கு டைமே இருக்காது உலகத்துல. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், டைம் இருந்தா பண்ணலாம்னு நினைக்கிறோம். மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படையை நம்ம விளக்கணும். மார்க்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான நன்மைகள் இருக்குங்க. ஒரு நன்மை என்ன அப்படின்னா, அந்த நன்மை கடமையாக செய்ய வேண்டிய ஒரு பணி. அதை நீங்க செய்யல அப்படின்னா அல்லாஹ் தண்டிக்கவும் செய்வோம். அந்த மாதிரி சில நன்மைகள் இருக்கு. உதாரணத்துக்கு பரலான ஐவேளை தொழுகை இருக்குல்ல, அந்த ஐவேளை தொழுகையை தொழுதா நமக்கு நன்மை. தொலாட்டி ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது தானே? தொலாட்டி உனக்கு தண்டனை. ஜகாத்து கொடுக்கிறதுக்கு உனக்கு நன்மை, ஜகாத்து கொடுக்கலன்னா உனக்கு தண்டனை. நோன்பு வைப்பது ஒரு நன்மை, நோன்பு வைக்கலன்னா உனக்கு தண்டனை. ஆனா மார்க்கத்தில் சொல்லப்பட இன்னொரு விதமான நன்மை என்னன்னா, உபரியான நன்மை. உதாரணத்துக்கு சுன்னத் தொழுகை, தொழுதா நன்மை, தொலாட்டி தண்டனையா? கிடையாது. தொழுதா கூடுதலா அல்ல என்ன செய்வா, நீ செஞ்ச மற்ற பாவங்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அந்த சுன்னத்தான தொழுகை எடுத்துப்பான். நான் தொழுவல் சுன்னத் தொழுவல பாய், அல்ல என்ன தண்டிப்பானா? தண்டிக்க மாட்டான். உபரியான நோன்பு, இப்ப நம்ம ஆஷுராவுடைய நோன்புல இருக்கிறோம், ஆஷுரா நோன்பு நான் பிடிக்கல, அல்லாஹ் தண்டிப்பானா? தண்டிக்க மாட்டான். நீ பிடிச்சனா உனக்கு நன்மை. அல்லாஹ் என்ன செய்யறானா, ரெண்டு வகையா பிரிச்சு வைக்கிறாங்க. ஒரு சில நன்மைகள் நாம் செய்தால் செய்யலாம், செய்தால் அதற்கு நன்மையும் உண்டு, செய்யலனா தீமைலாம் கிடையாது, தண்டனைலாம் கிடையாது. ஆனா ஒரு சில செயல்கள் இருக்கு பாருங்க, அதை கண்டிப்பா செய்யணும், செய்யலனா உங்களுக்கு தண்டனை. இதுதான் தொழுகை, நோன்பு. இதுல அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, மக்களுக்கு தீமையை தடுக்கக்கூடிய பிரச்சாரத்தையும் கொண்டு வந்து, தொழுகை தொலாட்டி எப்படி தண்டனையோ அதே போல சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தீமையை தடுக்காட்டியும் உங்களுக்கு தண்டனை. என்ன நினைக்கிறோம்னா, தீமையை தடுக்க நான் தாவாக்கு வந்தா எனக்கு நன்மை, வரலனா எனக்கு தண்டனையா அப்படின்னா தண்டனை தான். எல்லாம் குற்றம் பிடிக்கதான் செய்வான்.
அத குர்ஆன்லயே அல்லாஹ் வரலாறுல சொல்லி காட்டுறான். சனிக்கிழமை வாசிகளுடைய வரலாறு இருக்குல்ல, சனிக்கிழமை மீன் பிடிக்க போக கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அன்னைக்குன்னு பார்த்து அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்குறான். மீனெல்லாம் அப்படியே துள்ளி போகுது. அப்படிதான் நமக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஜும்மா நேரத்துல வியாபாரம் தடை செய்யப்பட்டதுன்னா அப்பதான் கரெக்டா ஜும்மா டைமுக்கு ஒருத்தர் வந்து வியாபாரத்துக்கு வருவார். இது நடக்கும் உலகத்துல. இப்ப யோசிப்பார், ஜும்மாக்கு போறதா இல்ல வியாபாரத்தை பார்க்கறதா? இது மாதிரிதான் அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு நன்மையை செய்யும் போது ஒரு சோதனையை கொடுப்பான். இப்ப சனிக்கிழமை வாசிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? சனிக்கிழமை நீ மீன் பிடிக்க போக கூடாது. ஜும்மாவுடைய நேரத்துல நமக்கு அல்லாஹ் எப்படி வியாபாரத்துக்கு தடை விதித்தானோ அதே போல அந்த மக்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்க போக கூடாது. ஆனா அந்த மக்கள் எப்படி மாறுறாங்க தெரியுமா? 3 பேரா பிரிகிறாங்க, 3 சாரார்களா பிரிகிறாங்க. ஒரு சாரார் என்ன செய்யறாங்க தெரியுமா? சரி இருக்கட்டும், அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு பார்த்துதான் மீன் நல்லபடியா இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு இறங்கிடுவான். அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்தை மீறி கடலுக்குள்ள போயிடுவான். இன்னொரு சாரார்கள் என்ன செய்யறாங்க, நான் கரெக்டா இருப்பேன்பா, அல்லாஹ்வுடைய தடையெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், நான் மீற மாட்டேன், நான் என் வீட்டுல மீன் பிடிக்காம இருப்பேன். இப்படி ஒரு மக்கள். இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த தடையை மீறல, தடையை மீறி போகவும் இல்லை, போகாம சும்மா வீட்டுல இல்ல போறவங்களை போய் தடுக்கிறான். ஏய் போயிடாதா, அல்லாஹ்வுடைய அதாபுக்கு ஆயிடுவேன். அவன் செய்யற அந்த தீமையை போயிட்டு என்ன செய்யறான்னா, செய்யக்கூடிய இடத்துல சுட்டி காட்டான். ஆனா போவாத, அல்லாஹ் உன்னை தண்டிச்சிருவான், நீ ஏன் இன்னைக்கு சனிக்கிழமை பார்த்து ஏன்டா போற இப்படின்னு போயிட்டு தாவா பண்றான், அந்த தீமையை தடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த 3 சாரார்களில் 2 சாரார்களை நாம் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நாம் தண்டித்து விட்டோம். யார் அந்த 2 சாரார்? ஒன்று, அந்த தீமையை அல்லாஹ் சொன்ன அந்த தடையை மீறி தீமையை செஞ்சான்ல அவன். சரி, அது ஓகே தான், அது நியாயமான ஒண்ணுதான். ஒருத்தன் அல்லாஹ் சொல்றபடி கேட்கல, அதுபடி நடக்கலன்னா அவனுக்கு தண்டனை கொடுப்பது நியாயமான ஒன்று, அது பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு சாரார் யார் தெரியுமா? அவன் தடையை மீறி போகலாம் இல்ல, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை கேட்டுக்கிட்டான், அதுபடி நடந்துக்கிட்டான். ஆனா அவன் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? அவன் யாரெல்லாம் போறாங்களோ அவன்கிட்ட போய் தாவா பண்ணல, அவன்கிட்ட போய் எச்சரிக்கை பண்ணல, அடே நீ இப்படி நீ செய்யாதடா அப்படின்னு எடுத்து சொல்லல. இதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? 2 பேருக்கு தண்டனை. அல்லாஹ்வுடைய பார்வை என்ன தெரியுமா? அடே நீ கரெக்டா இருந்தாலும், நீ இணை வைக்கலனாலும், நீ தவறு செய்யலனாலும், தவறு செய்யக்கூடிய மக்களை நீ சும்மா விட்டு பார்த்து கொண்டிருந்தால், அதை தடுக்காமல் இருந்தால் உனக்கு அதே தண்டனை. அல்லாஹ் அதான் குர்ஆன்ல சொல்ற, குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நான் அவர்களை மாற்றிவிட்டோம். இன்னைக்கு நாம சொல்ல முடியாதுங்க, எனக்கு டைம் இருந்தா போய் தாவா பண்ணுவேன், டைம் இருந்தா குடும்பத்துல ஏற்படக்கூடிய தீமைகளை நான் தடுப்பேன், டைம் இருந்தா எங்க பெரியப்பா இணை வைக்கிறத போய் நான் போய் என்னன்னு கேட்பேன், டைம் இருந்தா எங்க குடும்பத்துல வரலட்சுமி கல்யாணத்துக்கு போனா என்னன்னு தட்டி கேட்பேன், இப்படின்னு நாம சொல்லவே முடியாது. இது உன்னுடைய கடமை. இதை செய்யலன்னா அல்லாஹ் தண்டிப்பான், நாளை மறுமையில கேள்வி கேட்பான். அந்த விஷயத்துக்கு நாம் அஞ்சுக்கணும். சமுதாய அக்கறைனா வெறுமனே நன்மைகள் செய்வது மட்டுமல்ல, தீமையான விஷயங்களில் இருந்து சமுதாயத்தை மீட்டெடுப்பது. இந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு நாம சொல்றோம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றேன், உயிருக்கும் மேலா நான் நேசிக்கிறேன், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது, என் உயிருக்கு மேலா நான் முகமதை நேசிக்கிறேன் இப்படி நம்ம சொல்றோமே, உண்மையான நேசம்னா என்ன? முகமது நபி அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்வதுதான் உண்மையான நேசம். இன்னைக்கு அப்படி நாம் இல்லையே. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் மரணிக்கக்கூடிய தருவாய், சக்கராத் ஹால்ங்க, சக்கராத் ஹால்ல ஒரு மனுஷன் என்னங்க பண்ணுவான்? பிள்ளைகளை கூப்பிட்டு சொத்தை எழுதி வைப்பான். சொத்துகள் ஏதாவது இருந்தா அது பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்பான். தனக்கு ஏதாவது கடைசி ஆசைகள் இருந்தால் அதை பிள்ளைகளிடத்திலே சொல்லுவார். இதுதான சக்கராத் ஹால்ல ஒரு மனிதன் செய்யக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சக்கராத் ஹாலிலே கடுமையான வேதனை, 2 நபர்களுக்கு வரக்கூடிய அந்த வேதனை, வலி, ஜுரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருது. உட்கார முடியல. எந்திரிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்றாங்க, தண்ணியை கூறி மேல ஊத்த சொல்றாங்க. அப்படியே மயக்கம் அடைந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க. அவங்க கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என் மகள் ஃபாத்திமா எங்க? அதை கேட்கலங்க. என் மனைவிமார்கள் எங்க? அதை கேட்கல.
என் சொத்துக்கள் என்ன இருக்கு அதை பத்தி கேட்கல. அவங்க கேட்ட முதல் கேள்வி, மக்கள்லாம் தொழுவு போயிட்டாங்களான்னு கேட்டாங்க. எவ்வளவு சமுதாய அக்கறை! மரண தழுவாயில கடைசி கால வேதனை சக்கராத் ஹால்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே நிரம்பி இருந்ததெல்லாம் என்ன தெரியுமா? என் மக்கள் என் மக்கள் என் மக்கள். சமுதாயத்தை பற்றிய ஒரு சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஊறி போயிருச்சு. கடைசி காலத்துல கூட அவங்களுடைய கவலை என்ன தெரியுமா? சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, சஹாபாக்களே நான் பயப்படுறதெல்லாம் என்ன தெரியுமா? நீங்க பெரிய பெரிய சிலைகளை இணை வைப்பீர்கள் என்றெல்லாம் நான் பயப்படல. சின்ன சின்ன ஷிர்க் முகஸ்துதிலாம் உங்ககிட்ட வந்துரும்னு நான் பயப்படுறேன். இப்பவும் மக்களை பத்தி தான் யோசனை. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையே முழுக்க முழுக்க சமுதாயத்திற்காக, சமுதாயத்தினுடைய தீமைகளை அகற்றுவதில், நன்மையை ஏவுவதில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை இருந்துச்சு. மவுத் வரைக்கும், சக்ராத் வரைக்கும். அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலும் இருக்கும். ஏன் குடும்பத்தை பற்றி மட்டும் என் கவலை அல்ல, என் சமுதாயத்தை பற்றிய கவலை எனக்கு இருக்கும். சமுதாயத்திலே அக்கம் பக்கத்திலே இணை வைக்கிறார்கள், அந்த கவலை என் உள்ளத்துல இருக்கணும். அந்த கவலை உள்ளத்துல வந்துச்சுன்னா ஓடி போய் தாவா செய்வோம். அந்த கவலை உண்மையிலே உள்ளத்துல இல்ல. என் சாச்சா இணை வைக்கிறாங்க, நாளைக்கு என் சாச்சா நரகத்துக்கு போவாங்க, அல்லாஹ் காப்பாத்துறோம் என்ற ஒரு கவலை உள்ளத்துல வந்துச்சுன்னா என் சாச்சா கிட்ட ஓடி போய் நான் சொல்லுவேன், நீ போகாத சாச்சா. என் பெரியப்பா இணை வைக்கிறார், சிலைக்கு வணங்குறார் அல்லது தாயத்தை கட்டுறார், அவரிடத்துல நான் போய் தாவா ஏன் செய்ய மாட்டேன்னா அந்த அக்கறை, அந்த கவலை உள்ளத்துல இருக்கு. அந்த கவலையை முதல்ல நம்ம ஏற்படுத்தணும். நாளைக்கு இவர்கள் எல்லாம் நரகத்தில் செல்லக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது என்ற ஒரு கவலை உள்ளத்துல வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாம் அவர்களிடத்தில் சென்று பிரச்சாரம் செய்வோம். அந்த கவலையை நாம் ஏற்படுத்தி கொண்டு சமுதாய அக்கறையோட இது போல தீமைகளை தடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ரஹ்மான் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சமுதாய அக்கறையினுடைய மிக முக்கியமான இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் கல்வியை நோக்கி நம்முடைய சமுதாயம் நகர்ந்து கொண்டு ஒரு காலத்துல எத்தனையோ பேர் நாம் பெரியவர்களாக இருக்கிறோம், படிக்காதவர்களாக 10வது பாஸ் ஆகி 12வது பாஸ் ஆகி ஃபெயில் ஆகி இது மாதிரி இருக்கோம். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் நல்ல விதமாக படிக்க வேண்டும், அதற்கு நாம் செல்வத்தை எவ்வளவு வேணாலும் செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். ஒரு காலத்திலே கல்வி என்பது எட்டாக்கடியாக நம் சமுதாயத்துக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு பேர பிள்ளைகள் இன்றைக்கு கல்வியை நோக்கி சென்று விட்டார்கள். இப்ப அடுத்து நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா, சமுதாய அக்கறையினுடைய ஒரு அம்சம் தான் அது. நம்முடைய கல்வியின் மூலமாக சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கல்வியை தேர்வு செய்யும். நீ பெரும்பாலும் நம்முடைய கல்வி தேர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் இருக்கு. என் பிள்ளை நல்லா சம்பாதிச்சு வீடு வாங்கணும், என் பிள்ளை நல்லா சம்பாதிச்சு கார் வாங்கணும், என் பிள்ளை நல்லா சம்பாதிச்சு சொந்த வீடை கட்டணும், நிலம் வாங்கணும், இப்படின்ற ஒரு சிந்தனைகள் இருக்கக்கூடாது என்பதல்ல. இதோடு சேர்த்து இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? என் பிள்ளை நல்லா படித்து இந்த கல்வியின் மூலமாக சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது செய்யும். அதுபோல கல்விகளை நாம் தேர்வு செய்யும். சின்ன பிள்ளையில் இருந்த நாம் பிள்ளைக்கு ஊட்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த கல்வியின் மூலமாக நீ பணத்தை சம்பாதிப்பதெல்லாம் இரண்டாவது, காரு பங்களா வீடுகள் வாங்குவதெல்லாம் இரண்டாவது. இந்த கல்வியின் மூலமாக நீ சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோர்ஸ, ஒரு கல்வியை தேர்வு செய்யணும். ஒரு லாயரா தேர்வு செய்யணும், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகணும், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஆகணும். இப்படியான ஒரு சிந்தனைகள் நாம் சின்ன வயசுல இருந்தே ஊட்டணும். ஏதோ 12வது படிக்கும் போதுதான் இன்னைக்கு எந்த காலேஜ் எடுக்கலாம் நம்ம தேர்வு செய்யறோம். ஆனால் சிறு வயதிலிருந்தே நாம் என்ன செய்யணும்னா, இந்த கல்வி பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருக்கவே கூடாது. காசு சம்பாதிப்பதற்கு மட்டும் கல்வி அல்ல, நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு இந்த கல்வியை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு பல சமூகம் அப்படித்தான் பயன்படுத்துகிறார்கள். அப்படி நாம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் இப்ப இல்ல, நாம இருக்கலாம், மூத்தாயிரலாம், ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நம்ம சமுதாயத்திலிருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளில் நம் சமுதாய மக்கள் இருப்பார்கள். அவர்கள் நம் சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய தீமைகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பார்கள். இதை நாம் கவனத்தில் கொண்டு பிள்ளை வளர்ப்பின் போது
கல்வியை நாம் ஊட்டும் போது சமுதாய அக்கறையோடு நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் கல்வியை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். எதை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தானா